லோக்கலி அட்வான்ஸ் அப்படின்னு சொன்னால் ஆரம்ப கட்டத்தில் வராமல் கொஞ்சம் வளர விட்டு வந்த ஒரு கேன்சரை வந்து பல ரீதிகளில் மருத்துவ ரீதியாக, அறுவை சிகிச்சை ரீதியாக, கதிர்வீச்சு ரீதியாக பல முறைகளில் ஒன்றுக்கு பின் ஒன்று கொடுத்து படிப்படியாக அவரை குணப்படுத்தி அவர் இழந்த அந்த பேச்சு திறமை, முழுங்கும் திறமை இதையெல்லாம் கூட சரி செய்து இன்று நல்ல நிலையில் இருக்கிறார். இதுதான் அவருடைய இந்த 6லேருந்து ஒரு 8 மாதம் உள்ள பயணம். அவர் இருந்த ஸ்டேஜ் வந்து T4 சொல்லுவோம், T4 டங் சொல்லுவோம், வித் இன்வால்மெண்ட் ஆஃப் ஹயாய்ட் போன், வித் N2 நோட்ஸ் சொல்லுவோம், மல்டிபிள் நோட்ஸ். பக்கத்தில் நெறிக்கட்டிலாம் வந்து கொஞ்சம் பரவி இருக்கும், N2 நோட்ஸ் அண்ட் M0னா வந்து மெட்டாசஸில் தூர இடங்களுக்கு பரவலை அப்படிங்கிறது. ஆப்ரேஷன் டைம் வந்து முதல்ல கீமோ கொடுத்துட்டு அசஸ் பண்ணோம், நல்ல குறைஞ்சிருந்தது. ஆப்ரேஷன் டைம் டுக் 6 hours, 6 to 7 hours ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 3 hours வந்து அப்லேட்டிவ் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது முழு நாக்கையும் எடுக்கிறது, ப்ளஸ் அந்த ஃப்ளோர் ஆஃப் தி மவுத், நாக்கு கீழே இருக்கிற தசைகள் எல்லாத்தையும் எடுக்கிறது, ப்ளஸ் அது கீழே போயிட்டு ஹயாய்ட் போன் இருக்கும், அதையும் எடுக்கிறது. தொண்டைக்கு மேலே இருக்கிற ஒரு எலும்பு ஹயாய்ட் போன் அதையும் எடுக்கணும், ப்ளஸ் லிம்ஃப் நோட் டிசெக்ஷன்ஸ் சொல்லுவோம், பைலேட்ரல். 2 பக்கம் ஒரு ஃபுல் நாக்கு இன்வால்வ் ஆகுது, 2 பக்கம் இருக்கிற கழுத்தில் இருக்கிற 2 பக்கம் இருக்கிற நெறிக்கட்டியும் வந்து நம்ம ஃபுல்லாக எடுக்கணும். லெவல் 1 to 5 ஃபுல்லாக எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் அது ஒரு 3-3.5 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னா அவருடைய தொடையிலேருந்தே ஒரு சதையை எடுத்து அதை நாக்கு மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணி அதை அந்த இடத்துல வச்சு தைச்சிட்டு அந்த சதைக்கான ரத்த பிளட் சப்ளை வந்து கழுத்தில் இருக்கிற ஒரு ஒரு வெசல்லேருந்து எடுத்து அதை ஜாயின் பண்ணுறது தான் பிளாஸ்டிக் சர்ஜரி. ஸோ அது தட் டுக் 3.5 hours. அப்புறம் ட்ரக்கியாஸ்டமின்னு சொல்லுவோம், இந்த பேஷண்ட்டுக்கு யூஸ் ட்ரக்கியாஸ்டமி, பெக் டியூப்னு சொல்லுவோம். பெக் டியூப்னா வயிற்றில் ஒரு ஓட்டை போட்டு அது வழியாக டியூப்பில் போட்டு, ஏன்னா சாப்பிட முடியாது பேஷண்ட்டோட ஆப்ரேஷன் பண்ண உடனே. ஸோ அந்த டியூப் போட்டு அது வழியாக ஆகாரம் கொடுத்துட்டு மூச்சு விடுறதுக்கு, பேஷண்ட் மூச்சு விடுறதுக்காக ட்ரக்கியாஸ்டமின்னு சொல்லுவோம், அந்த மூச்சு விடுறது அதையும் போட்டு அப்புறம் ஐசியூவில் இருந்தார் 2 days. 3rd day we transferred to ward and by 10th day he got discharged. 10th 11th day he got discharged and by 3 months he is to his normal work now after radiation everything. And last follow up 10 days முன்னாடி he is fine, disease free, he is able to talk, he is able to eat by his own mouth and he is able to swallow everything. So this is the course of the patient as well. Sir, என்ன பேஷண்ட் ஏஜ் எப்படி வந்தார்? நான் இன்னும் இதுவாக சொல்லணும்னா, காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இட் இஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பேஷண்ட்டும், ஒரு பிரச்சனையோடு வரக்கூடிய ஒரு பேஷண்ட் என்பது ஒரு புதிர், ஒரு பசில். அதை தனிப்பட்ட ஒருத்தரால் தீர்வு பார்க்குறது வந்து சில நேரங்களில் சிரமம். இப்போ முடியாது, இதை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா தனிப்பட்ட ஒருவரால் முடியாது. ஆனால் தேர்ந்த வல்லுநர்கள், பயிற்சி பெற்றவர்கள் சேர்ந்து அதை செய்யும் பொழுது, ஒரு வேலையை செய்யும் பொழுது, இப்போ எப்படி இஸ்ரோ ஒரு ராக்கெட் விடுறாங்களோ அதுக்கு பின்னாடி ஒரு பிளானிங் இருக்கும், இயர்ஸ் ஆஃப் டெடிகேஷன் இருக்கும், ப்ராக்டிஸ் அண்ட் எக்ஸிக்யூஷன். இந்த சர்ஜரியுமே கூட இந்த என்டையர் ட்ரீட்மெண்ட்டு கூட அந்த மாதிரியான ஒரு கம்பைன்டு ஒரு எஃபர்ட்டினுடைய ரிசல்ட்டை தான் நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் அண்ட் இஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்சோ. இந்த இடத்துல தான் திருப்பி சொல்கிறது, பல பேர் இது ஒரு கஷ்டமான பயணம், இது வந்து சரி செய்ய முடியாத ஒரு நோய் அப்படின்னு 2 இடத்துல சொன்ன உடனே அதை அப்படியே விட்டுட்டு ஒத்துக்கிறாங்க. கிவிங் அப் டூ ஏர்லி இஸ் அ ப்ராப்ளம். ஆரம்பத்திலேயே வந்து இதை முயற்சியே செய்யாமல் வந்து இது ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இங்கே என்னால் இதை பண்ண முடியாது. ஆனால் கேன்சரை பொறுத்த வரைக்கும் அது உடம்புக்கு பண்ணுறதோட மனதுக்கு பண்ணக்கூடியது ரொம்ப ஜாஸ்தி. அது ஒரு மனநோய் அப்படின்னே சொல்லலாம். புகையிலை பழக்கமும் ஒரு மனநோய், கேன்சர் ஒரு மனநோய். மொத்தத்திலே நம்ம வந்து கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்கிற மாதிரி ஊர் கூடி தேர் எழுக்கிறதுன்னு எல்லாம் சொல்கிற மாதிரி தனிமையாக இந்த இடத்துல தான் ஒரு சோஷியல் பியர் ப்ரெஷர் பற்றி சொன்னார் டாக்டர் பேசும்பொழுது. மக்கள் ஒன்றுக்கொன்று எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி அதை நம்ம இந்த இடத்துல நான் என் பார்வையில் பார்க்கறதுக்கு பலர் சேர்ந்து வந்தாங்க, பேஷண்ட்டும் சேர்ந்து வந்தார், எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சு முடித்தாங்க. அதனால் ஒரு நல்ல அவுட்கம் நம்மளால் கொடுக்குறோம். அந்த பேஷண்ட்டுக்கு எதனால் அந்த கேன்சர் உண்டாகுச்சு, அதுக்கான அவேர்னஸ் இதுக்கப்புறம் மக்கள் என்ன பண்ணணும்? புகையிலையும் ஆல்கஹாலும் உடல் பருமன், இந்த 3ஐயும் நம்ம கிட்டத்தட்ட எடுத்துட்டோம்னா நாட்டில் 80% நோய்கள் இல்லை. ஸோ எப்படி வாழணும், இதை லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்கிறோம். புற்றுநோய் எதனால் வருது அப்படின்னா லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய வாழ்க்கை முறையை சீரமைத்து கொண்டால். ஒரு நிமிஷத்தில் அதை எப்படி சீரமைக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, அது ஒவ்வொருத்தரும் வந்து யோசிக்க வேண்டியது. கேன் ஐ கெட் பெட்டர், இன்றைக்கு இருப்பதை விட நான் வந்து எப்படி நன்றாக இருக்கணும். ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் அதுதான், என்னன்னா நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றது. ஆனால் எது நல்லது அப்படின்னு தேர்ந்தெடுக்கக்கூடியது வந்து வாழ்க்கை சூழ்நிலைகளாலையும் நம்ம கூட இருக்கிறவர்களாலையும் அமையுது. ஸோ
ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல வாழ்வியல் சூழலை அமைக்கிறது வந்து இன்றைய தலைமுறையினருடைய பொறுப்பு, ஒரு குடும்பத்தின் பொறுப்பு, ஒரு சமுதாயத்தின் பொறுப்பு அப்படின்னு நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓப்பன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.